நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினர்லவா அவரை துதிக்கலாமா? என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீ போதும். உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. உம் நேசத்தாலே சுகமானேனே, உம் பாசத்தால் பிடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்கு சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே. உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீ போதும் என்றது. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீ போதும், எனக்கென்றும் நீ போதும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? உபாகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். இங்கே கர்த்தர் மோசையை கொண்டு சொல்கிறார், மோசை சொல்கிறார், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். ஆம் அன்பானவர்களே, அவர் நம்மை சிநேகித்தார். அவர் நம்மை சிநேகித்ததுனாலேயே நாம் தூரமாக இருந்தோம். அவருக்கு தூரமாக இருந்த போது தம்முடைய தாசர்களை அனுப்பி நம்மை நேசித்தபடினாலே நம்முடைய முன்னோர்களை மீட்டெடுத்தார். நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிற எவ்வளோ அன்பு. தூரமாக இருந்த நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா? எவ்வளோ சிநேகிக்கிறார். அவர் நம்மை சிநேகிக்கிறார் என்பதற்கு எவ்வளவு நான் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். எவ்வளவாய் நம்மளை சிநேகிக்கிறார். உண்மை அல்லவா? எவ்வளோ உண்மை. ஒரு எல்கானா அன்னாளை சிநேகித்த போது ரெட்டிப்பான பங்கு கொடுத்தார். அவர் நம்மை சிநேகிக்கிறவராக இருந்தார். அது கொடுப்பது நமக்கு வேண்டியபடி அமுக்கு சரி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். அவர் கொடுப்பது சிநேகிக்கிற நமக்கு கொடுப்பது எவ்வளோ அதிகம். ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல தான் கர்த்தர் கூட நம்ம பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குமானால் நாம் அவரை சிநேகிக்கணும், நாமும் அவரை சிநேகிக்கணும். அவருடைய சிநேகத்துக்கு ஈடாய் நாம் அவரை சிநேகித்து அவரை நேசிக்கிறவர்களாய் அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் அவர் நமக்கு வேண்டிய மட்டும் செய்வார், நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். அமுக்கு குலுக்கி சரிந்து விழும்படி உங்களை நன்மையினால் கிருபையினால் இரக்கங்களினால் முடி சூட்டுவார். அவருடைய காரணம் உங்களை சூழ்ந்து கொள். அன்பானவர்களே, நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, நீர் எங்களை எவ்வளவாய் செய்து நாங்கள் உண்மை நேசிக்க முடியும். எங்களை தருகிறோம் சொல்லி எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட கூடி நன்றி. நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபை எங்களை தாங்குங்கப்பா. நீர் எங்களை எவ்வளவாய் நேசித்தீங்கப்பா. உங்களுடைய நேசத்துக்கு ஈடாக உங்களுடைய ஜீவனையே தந்தீங்கப்பா. நாங்கள் அதற்கு ஈடாக என்ன தேய்ச்சி செலுத்துவோங்க. எங்களையே உங்களுடைய கரத்திலே தருகிறோங்க தாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலக மனிதர்கள் சிநேகிக்கும் போது அதற்கு ஈடாய் பல வெகுமதிகளை கிஃப்ட் கொடுக்கும்போது என் தேவாதி தேவன் தம்மையே தந்தீரேப்பா. எங்களை உடைய நேசத்துக்கு ஈடாக அப்பா, உடைய நேசத்துக்கு நீர் எங்களை நேசிக்கிறீர்கள். நீர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. உம்மின் உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவீராக. சகல நன்மையினால் கிருபையினாலும் இரக்கங்களினால் முடி சூட்டுவீராக. ஒவ்வொருவரையும் இந்த கருத்திலே தருகிறோம். விரக்களை மூடி மறைத்துக்கொண்டு நேரத்திலும் கர்த்தாவை தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளை நீர் அபரிவிதமாக சிலரிக்கிறார். உடைய கரம் அவர் மேலே இருக்கட்டும் கர்த்தாவை. தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.